பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். மகம், பூரம், உத்தரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த சிம்ம ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த மாதம், அதாவது பராபவ வருஷம் வைகாசி மாதம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்க்கும்போது சூரியன் ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். பொதுவாகவே வைகாசி மாதம்னா சூரியன் சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து தான் ஆகணும். ஏன்னா வைகாசி மாதம்னா ரிஷபத்தில் சூரியன் இருக்கும், 10ஆம் இடத்துல திக்பலம் பெறார். அதனால் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கும், அரசாங்கத்தால் அனுகூலம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதோட பார்த்தோம்னா 9-10 அதிபதிகள் அங்கேயே ஆட்சி பெற்று போகிறார். அதனால் பொது காரியங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். பொது காரியங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஐடென்டிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. அதோட பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுக்கிரனும் சேர்றார். 15ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு போகிறார். 10-11 அதிபதிகள் பரிவர்த்தனை நடக்கிறதுனால நிச்சயமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய, தொழிலில் பெரிய ஏற்றம், பண வரவு நல்லபடியாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா குழந்தைகள் மூலியமாக பெருமை வரும். ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 26/5/2026 பார்த்தோம்னா குருவினுடைய பெயர்ச்சி, அதாவது குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வர்றார். அதனால் 12ஆம் இடத்துல குரு வர்றதுனால பார்த்தோம்னா நிச்சயமாக 5, 9, அதாவது 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 8-12 தொடர்பு வருது. 8ஆம் இடத்தை பார்க்குறாரு அவர். அதனால் வெளிநாடு வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் வரும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். எதனால் அப்படின்னா சுக்கிரனும் 12ஆம் இடத்துல வரார். அவரே 10ஆம் அதிபதி. அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 3-10 அதிபதி சுக்கிரன். அதை தவிர 11ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போய் புதன் ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம். 26ஆம் தேதி மிதுனத்தில் புதன் வந்துடுறார். அதனால் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். ஏன்னா அஷ்டமத்து சனி வேறு இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். மன சோர்வுகள் இருக்கும். மனசில் கொஞ்சம் கவலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் அஷ்டமத்து சனின்றதால சிறு சிறு தடங்கல்கள்லாம் பார்த்து வர வேண்டிய காலகட்டமாக இருக்கும். தேவையில்லாத விஷயங்களுக்கு தலையிட வேண்டாம். அதனால் பொது காரியங்களில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் அரசாங்கத்தின் மூலியமாக அனுகூலம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொது காரியங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக செவ்வாயின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பெரிய சொத்துக்கள், தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். இருப்பினும் அஷ்டமத்து சனி சிறு சிறு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இருக்குது. 15ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்தில் மாறுறதுனால பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஆதாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 26/5க்கு மேலே உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஊரை விட்டு நாட்டை விட்டு வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைய போகிறது. உடல் நலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே கேது பகவானும் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கறதில்ல. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் தன்னால் சாதிக்க முடியும்னு நினச்சிட்ருக்காதீங்க. நிச்சயமாக அதில் அசிங்கப்பட வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தால் பெருமிதம் வரும். குழந்தைகள் மூலியமாக பெருமிதம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பேச்சில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. பேச்சின் மூலியமாக நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். என்ன சார் பேச்சில் ஜாக்கிரதையாக இருன்றீங்க, ஏற்றம் கிடைக்கும்னா 11ஆம் இடத்துக்கு புதன் போன உடனே நிச்சயமான ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். பேச்சின் மூலியமாக எல்லாவற்றையும் நீங்கள் கவரக்கூடிய அளவிற்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தலையானால் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய
குரு பகவான் சனியை பார்க்கறதுனால ஓரளவுக்கு உடல்நிலையில் பின்னடைவு இருந்தாலும் சற்று கொஞ்சம் பெட்டராகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 10, 11, 12 3 இடத்துல போகிறார். இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. இந்த சில நாட்கள் பார்த்தலையானால் அது உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம நாட்கள்னால் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வரும்போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ஒரு 1/2 டம்ளர் பால் கொடுங்கோ. பால் வாங்கி பசும்பால் வாங்கி கொடுங்கோ. அபிஷேகத்துக்கு சந்திரனுக்கு உண்டான பிரச்சனைகள் நிச்சயமாக அந்த சந்திராஷ்டமத்தினுடைய பிரச்சனைகள் தீரும். இந்த சிம்ம ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ராசியின் அதிபதி 9ஆம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தடையானால் சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருக்கார். அதாவது பராபவ வருஷம் வைகாசி மாதம் 15ஆம் தேதி 15/5/2026 தேதியிலிருந்து பார்த்தேன்னா 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாத கிரகங்களை பற்றி பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இருக்குது. அதாவது சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்களும், சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகங்களும் இருக்குது. செவ்வாய் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். 8ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இருந்தாலும் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கும். நிச்சயமாக உடல் நலத்தில் சூடு சம்பந்தமான, உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணம் நிச்சயமாக, அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். நிலத்தின் மூலியமாக அதீதமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. 15ஆம் தேதி அன்றைக்கே பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்துல போகிறார். 9-10 பரிவர்த்தனை ஆகக்கூடிய காலம். நல்ல ஒரு ஏற்றம். பொது காரியங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி கிடைக்கும். உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 9-10 அதிபதிகள் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய காலகட்டம். 26/5/2026 பார்த்தோன்னா 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு வரார். 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தாலேயானால் புதன் அவரே 10ஆம் இடத்துக்கு வரார். நிச்சயமாக தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். குருவும் மாறிடுறார், 11ஆம் இடத்துக்கு வர்றார். 10ஆம் அதிபதி, அதாவது 10ஆம் இடத்துல குரு இருக்கும்போது சில தொல்லைகள் இருக்கும். அதெல்லாம் மாறி இப்போ 11ஆம் இடத்துக்கு குரு 26/5/2026 வரப்போகிறார். அதனால் உங்களுக்கு பெரிய புகழ், பதவி, அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக திருமண யோகமும் நிச்சயமாக கிடைக்கும். இருந்தாலும் கூட்டாளிகள், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கூட்டாளிகளை அந்த அளவுக்கு நம்பாதீங்க, பொறுமையாக இருக்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 9ஆம் இடத்துலையும் பரிவர்த்தனை யோகத்திலையும் அமைகிறதுனால ஆட்சி பெற்றதுக்கு சமமாக இருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குருவின் பார்வையில் இருக்குது, பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் வரார். எப்போது? 26ஆம் தேதி அன்றைக்கி. அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குழந்தை பிராப்தி பார்த்துட்டு இருக்கவளுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு நிச்சயமாக எல்லா விதமான தடைகளையும் மீறி தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். அதீதமாக வேகமாக ஓட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதி
9ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அந்த வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல 10ஆம் இடமும் 9ஆம் இடமும் தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய 9, 10 அதிபதிகள் ஆட்சி பெற்று பரிவர்த்தனையாகி இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இதன் மூலியமாக பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, பொது காரியம் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய விசேஷத்தை கொடுக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் வேறு இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை 2ஆம் இடத்துல உழறது, அது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா சனி பகவான் சப்தமத்தில் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உங்களுடைய பார்ட்னர், அதாவது கூட்டாளிகளை அந்த அளவுக்கு நம்ப வேண்டாம். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல புத பகவான் போகிறது பெரிய விசேஷம். அதனால் வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, அதுவும் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸு, எழுத்து பணியில் இருக்கிறவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர், அதை தவிர வந்து இந்த காற்று சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வரும். இருந்தாலும் சில நாட்கள் நீங்கள் தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது இருக்கக்கூடிய நாட்கள். அந்த சந்திர பகவான் மறையும் பொழுது நீங்கள் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம தினம் என்னென்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திராஷ்டம தினம் வந்து 15/5 16/5, அது தவிர வந்து 10/6 12/6, இந்த 13/6, இந்த 5 நாட்கள் இருக்குது. அதனால் வந்து உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களை குறித்து வச்சுக்கோங்க. அந்த நாளில் வந்து புதிய எந்த ஒரு காரியத்தையும் எடுக்க வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியது, அதாவது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு அகத்திக்கீரை கட்டு பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். அது தவிர பார்த்தாலேனால் இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லையா, பக்கத்தில் இருக்கிற கோதண்டராம சுவாமி கோவிலுக்கு போங்க. கோதண்டராம சுவாமி கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு துளசி மாலை ஒன்று வாங்கி போடுங்க. தாமரை புஷ்பம் ஒன்று வாங்கி வைங்க. அது வந்து 12 வந்தேன்னா, அதுவும் வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் 12 வந்தீங்களா உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும்.